வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வீட்டில் தயிர் வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் வடைக்கு நான் 1 கப் அளவுள்ள உளுந்தை நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம உளுந்து வடைக்கு மாவு அரைக்கிற மாதிரியே இதுலேருந்து வடைக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு எந்த பதத்தில் எப்படி அரைக்கணுங்கிற டீட்டெயில்டு வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மாவு அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஒரு சுற்றி எடுத்து வழித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து தயிர் வடைக்கு தேவையான மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பச்சை மிளகாய் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் நல்லா 2 கப் அளவுக்கு நல்லா புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. அதுவும் திக்காக தயிராக நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நல்லா அந்த கட்டிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா இந்த எக் பீட்டரை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. தயிர் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குழன்னு இருந்தால் தான் இந்த தயிர் வடைக்கு நல்லா இருக்கும். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டணும். தயிர் வடை நல்லா சூடாக சாப்பிட்றத விட நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் தயிரை எப்போதுமே சில்லுன்னே வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டையும் அதையும் இதிலேயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லை 2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீ இப்போ இந்த தயிர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவும் எதுவுமே போடக்கூடாது, உப்பு மட்டும்தான் போட்டிருக்கணும். இப்போ இந்த வடையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த தயிருக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம அடித்து வச்ச தயிரில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்து வடையை சுட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி தயிர் வடைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம தயிர் வடை நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு பேனில் நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது நம்ம வடை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி சைடில் ஒரு அடுப்பில் நல்லா சூடாக வச்சுருங்க. இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். கையை நல்லா நனைச்சிட்டு ஒரு பெரிய பால் எடுத்து இந்த மாதிரி கையில் ஒரு நடுவில் ஓட்டை போட்டுருங்க. இப்போ வடை நல்லா ஷேப்பில் எல்லாமே கிடச்சிடும். இது நார்மல் உளுந்த வடை செய்கிற மாதிரியே தான். நல்லா 2 சைடும் பொன் முறுவலாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். மீடியம் தீயில் வருங்க. உடனே திருப்பி விட வேணாம். ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விடுங்க, இல்லாட்டி அதோட ஷேப் மாறிடும். இப்போ இதில் என்னன்னா, இதை நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த டைம் மட்டும்தான் நீங்கள் அந்த வடையை எடுத்து சுடுதண்ணியில் போடணும். நீங்கள் உடனே சர்வ் பண்ண போகிறதில்ல, சாயங்காலம் தான் சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வடையை மட்டும் சுட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுடுதண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 3 வடை மட்டும்தான் செய்ய போகிறேன். அதனால் அதை எடுத்து உடனே சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 2 சைடும் நல்லா கொஞ்சம் ஊறுற அளவுக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட தயிர் வடை சாப்பிட்றப்ப நல்ல சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது. நீங்கள் பார்ட்டிக்கோ அதுக்கோ பண்ணால் வடை மட்டும் செஞ்சு வச்சுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வடையை சுடு தண்ணியில் போட்டுருங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நான் 2 வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ தாளித்து அடித்து வச்சுருக்க தயிரை இதில் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அதில் நல்லா காரமாக இருக்கிற காரா பூந்தியை போட்டுக்கோங்க. மிக்சர் கிடச்சா கூட அதுவும் போட்டுக்கலாம். எதுக்கு உங்கள்கிட்ட கைவசம் இருக்கோ அதை போட்டுக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி தான் நம்ம தயிர் வடையை சர்வ் பண்ணணும். ரொம்ப டேஸ்டான தயிர் வடை தயாராகிடுச்சு. இப்போ இதில் இதுலேயும் நான் ஒன்றே வச்சு சர்வ் பண்ணி காட்டியிருக்கேன். தொன்னையில் இந்த மாதிரி பார்ட்டிக்கு கொடுத்தீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான நல்ல அடிக்கிற
வெயிலுக்கு ஜில்லுன்னு ஹோட்டல் டேஸ்ட்டில் தயிர் வடை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.